நேற்று வந்து ஸ்டாக்ல அடிக்க வச்சிட்டியாடா? இதோ 10 நிமிஷத்துல முடிச்சிரும்க்கா. கௌஷிக் வச்ச சுண்டல் அப்படியே இருக்கு, சாப்பிடல? இப்ப ஏமா தோசை பசிக்கலாம் வேணாம். அக்கா அவன் தான் பசிக்கலன்னு சொல்றான்ல, பசிச்சா அவனே சாப்பிடுவான், விடுங்க. இருக்கிற வேலையில இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிடாதீங்க. இதே பீஸா லேஸ்னா மிச்சமே வைக்காத சாப்பிடுவீங்க. எனக்கு உண்மையாவே பசிக்கல வேணாமா. இதுக்கா ஃபீல் பண்றீங்க, விடுங்க, அவன் சாப்பிடுவான். பிள்ளைங்களுக்காக நம்ம மெனக்கட்டு செய்யறோம், அந்த அருமையா உனக்கு புரிய மாட்டேங்குது இல்ல? சின்ன புள்ள தானே, போக போக புரிஞ்சுப்பாங்க, விடுங்கக்கா. ஏன்பா அம்மா உங்களுக்கோசம் தானே செய்யறாங்க, அம்மா செய்து பிடிக்கலன்னே யார் சொன்னா? அப்புறம் சாப்பிடாத ஏன் வச்சிருக்க? அதெல்லாம் எவ்வளவு சத்து தெரியுமா? அம்மா சாப்பிடாம கடைக்கு வந்தாங்க, இப்ப பாருங்க சாப்பிடுவாங்க. ஆமாப்பா, அம்மா சாப்பிட்றாங்க, நல்ல புள்ள தான் நீ. அக்கா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், ஆனா எப்படி கேட்கறதுன்னு தான் தெரியல. ஏன்டா லீவ் வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அட்வான்ஸ் 500 ரூபா வேணும், கிடைக்குமா? அட்வான்ஸா வேணும்? உனக்கு சம்பளம் கொடுத்தா 2 நாள் தான்டா ஆகுது, அதுக்குள்ள உனக்கு எப்படி அட்வான்ஸ் கொடுக்க முடியும்? எனக்கே தெரியும், வேற வழி இல்லை, அதுக்கு தான் கேட்டேன். இஷா இந்த 500 ரூபா பேக்கரிக்கு போகணும்னு சொன்னல, போக்குள்ள தம்பியும் கூப்பிட்டு போயிடு. இல்லம்மா, எனக்கு இப்ப போற மூடு இல்ல. அவங்க நம்ம கிட்ட எத்தனை நாளா வேலை செய்யறாங்க, அவங்க கேட்ட காசு கொடுத்துருக்கலாம்ல. நான் இப்போ சொன்னா உனக்கு புரியாது, தம்பியை கூப்பிட்டு போய் அவனுக்கு பிடிச்சதை வாங்கி கொடு. அக்கா இந்தாங்க 500 ரூபா, அம்மாட்ட அட்வான்ஸ் கேட்டிருந்தீங்களே, இதை வச்சுக்கோங்க. வேணாப்பா, அம்மாக்கு தெரிஞ்சா திட்ட போறாங்க. அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, வச்சுக்கோங்க. அக்கா தம்பி வந்து என்கிட்ட 500 ரூபா கொடுத்தா, அவங்களுக்கு தெரியாத வாங்கி போறதுக்கே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இந்தாங்க. கொடுத்துட்டானா? நான் வச்ச எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டான். அவனுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்குற குணம் இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக தான் நீ அட்வான்ஸ் கேட்டப்ப அவங்ககிட்ட காசு கொடுத்தேன். அந்த எக்ஸாம்ல அவன் பாஸ் ஆயிட்டான், அந்த காசு உனக்கு தான், நீ வச்சுக்கோ. அப்பயே நினைச்சேன்க்கா நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்கன்னு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அம்மா ஒர்க் ஷீட் அமைச்சிருக்க, பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுங்க. தனித்தனியா எடுக்கட்டுமாப்பா இல்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் வேணுமா? எப்படி வேணாலும் எடுங்க. பவித்ரா இதை கொண்டு போய் தம்பிட்ட கொடுத்துரு. சரிக்கா. தம்பிகிட்ட கொடுத்துட்டியாடா? அக்கா நான் ஒன்று சொல்லுவேன், தப்பா நினைச்சிக்க மாட்டீங்களா? தம்பி போனை பாக்குறானா படிக்கிறானான்னு தெரியல, அவனை படிக்க வைக்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. இப்பெல்லாம் ஸ்கூல்ல போர்ட்ல எல்லாம் எழுத மாட்டேங்கிறாங்கடா, எல்லாமே ஸ்கூல் ஆப்ல தான் வருது. அப்ப அதுல இருந்தா அவன் பிரிண்ட் எடுக்க முடியும். நான் சொல்றத சொல்லிட்டேன்க்கா, அப்புறம் நீங்க கஷ்டப்படுறதெல்லாம் வீணா போயிட்டு போகுது. ஏன் பிள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவனை எப்படி சந்தேகப்பட சொல்ற? ஸ்கூல் சிஸ்டமே அப்படிதானே இருக்கு, இதுல அவன் தப்பு எங்க இருக்கு? முதல்ல பெத்தவங்க பிள்ளைங்கள நம்பணும். இந்த காலத்து பசங்களும் ரொம்ப தெளிவா இருக்காங்க, எது தப்பு சரின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். சாரிக்கா, இந்த ட்ரெஸ்ஸை மாத்தணும்பா. நான் 6 மாசம் குழந்தைக்கு கேட்டேன், சின்ன ட்ரெஸ்ஸா கொடுத்துட்டீங்க. ஏன் இந்த ட்ரெஸ் 6 மாசம் குழந்தைக்கு பத்தல? அப்போ நான் சைஸ் தெரியாத வாங்கிட்டு போயிட்டேன்னு சொல்றீங்களா? குழந்தை சைஸ் உங்களுக்கு தான் தெரியும், ட்ரெஸ் பத்துமா பத்தாதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். தபர்பா, உங்ககிட்ட அட்வைஸ் கேட்கலாம் நான் வரல, வேற ட்ரெஸ் மாத்தி கொடு. இந்த ட்ரெஸ் வேற அழுக்கா இருக்கே, அடுத்த கஸ்டமருக்கு இதை வைக்க முடியாது, என்னால மாற்ற முடியாது. உங்ககிட்ட எனக்கு தான்ப்பா பேச்சு, நீங்க குளிக்கு தானே வேலை செய்றீங்க. உங்க ஓனர் கால் பண்ணி நான் பேசிக்கிறேன். ஹலோ, உங்க ஓனர் போன் உங்ககிட்ட எப்படி வந்தது? அம்மா என்கிட்ட போனை கொடுத்துட்டு வீடு வரைக்கும் போயிருக்காங்க. ஓனர் பையனா நீ? நான் வேலை செய்யறேன்னு நினைச்சிட்டப்பா. நான் சொல்லுவேன், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே. வேலை செய்யறவங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? அவங்க இல்லைன்னா எங்களால ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியாது. உங்க வீட்லயும் ஒருத்தவங்க வேலைக்கு போறாங்க தானே, அவங்கள ஒருத்தவங்க இந்த மாதிரி திட்டினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சரி வேற பீஸ் தரட்டுமா? இந்த செப்பலோட சேர்த்து 250 ரூபா ஆச்சுங்க. இந்த செருப்பு எவ்வளோ? இந்த செருப்பு மட்டும் 100 ரூபா ஆகுது. இந்த செருப்பு அப்புறம்ட்டா வாங்கிக்கிறேன், இதை மட்டும் கொடுங்க, காசு கம்மியா இருக்கு. அடிக்கிற வெயில்ல செருப்பு இல்லாம வெயில்ல காலையே வைக்க முடியாது. முதல்ல செப்பல் வாங்கிக்கோங்க, மித்ததெல்லாம் நாளைக்கு கூட வாங்கிக்கலாம். பேர பசங்க ஆசையா கேட்டாங்க, வீட்டுக்கு போனா என் கையை பார்ப்பாங்க. கையில இருக்கிற காசு இப்ப கொடுத்துருங்க, மிச்ச காசு ஒரு வாரத்துல கொடுத்துறீங்களா? அவங்களுக்கு கடன் குடிக்கிறீங்க, அவங்க திருப்பி வந்து கொடுப்பாங்களா? அதெல்லாம் கொடுத்துருவாங்கப்பா. ரொம்ப வருஷமா நம்ம கடையில எவ்வளவு டாய்ஸ் வாங்கியிருக்காங்க தெரியுமா அவங்க பேர பசங்களுக்கு. இப்பதான் பாவம் அவங்களால வேலைக்கு போக முடியல. எதுக்குமா தாத்தா பாட்டிக்கு பேர பசங்களை ரொம்ப பிடிக்குது? அதெல்லாம் அப்படிதான். நம்ம கடையில இருக்கே பெரிய பெரிய காரு ஜீப் எல்லாம், அதெல்லாம் யார் வாங்குறான்னு நினைக்கிற? தாத்தா பாட்டிங்க தான் பேர பசங்களுக்கு வாங்கி தருவாங்க. என்னைக்குமே தான் பெத்த பசங்களை விட பேர பசங்க ஒரு படி மேலதான்.